வணக்கம், இது உங்கள் லைஃப் ஹேக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். நாங்கள் பாலாஜி பேசுகிறேன். எப்போதும் ஒரு ஹேக் பார்ப்போன்னு இனிமேல் நான் சொல்லலை. இனிமேல் எப்போதும் ஒரு கேம் ப்ளே பார்ப்போன்னு சொல்ல போகிறேன். ரொம்ப ஜாலியாக இருக்குது எனக்கு பண்ணுறதுக்கு கேம் ப்ளே. அதனால் கேம் ப்ளேவே பண்ணலான் இருக்கேன். இன்றைக்கி ஒரு செம்ம கேம் பார்க்க போகிறேன். இது WWE ஃபேன்ஸ்க்காக. ஆனால் என்ன, இந்த கேமில் ரெஸ்லர்ஸ் பேர்லாம் காமெடியாக வச்சுருப்பாங்க. எனக்கு காப்பிரைட் வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு சரி, அப்புறம் நம்ம பார்ப்போம். கஜேந்திர குமார் அவர் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டுன்னு என் வீடியோவில் கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் சார். உங்கள் டெக்னாலஜிஸ்லாம் இம்ப்ரூவ் ஆக நான் வாழ்த்துக்கள் அனுப்புகிறேன். நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி சப்போர்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் அவர் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ் கேமிங் அவங்க தான் என் இன்ஸ்பிரேஷனு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு அவங்க வியூஸ் அதிகமாக இல்லாதனால ஃபஸ்ட்டு விவேக் பிரேம் கேமர்ஸ்னு ஒரு இது வச்சுருந்தாங்க WWEக்காகவே. வியூஸ் அதிகமாக இல்லாதனால அப்படியே வச்சுட்டாங்க. இப்போது தமிழ் கேமிங்னு ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்களும் போய் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் கிட்டே போயிருக்கோம். அப்படியே நமக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதை விடுங்க, இப்போ நம்ம கேமுக்கு பார்க்கலாம். இந்த கேம் விளையாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விளையாடாதவங்கெல்லாம் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் இதை பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் இது வாய்ஸ் கம்மி பண்ணியிருக்கேன் என் கமெண்ட்ரி கேட்குறதுக்காக. அதே மாதிரி கமெண்ட்ஸில் நான் நெக்ஸ்ட்டு என்ன கேம் பண்ணுறதுன்னு சொன்னிங்கன்னா நான் ஈஸியாக பண்ணிடலாம். அது பெய்டு கேம்ஸாக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட மோபிசன் இருக்குது, ஆப்டாய்ட் இருக்குது, அதுலேருந்தே ஏற்றிடலாம். ஓகே, என் சேனலுக்கு சில ஃபாலோவர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் இது சும்மா இதுதான் என் வேலைன்னே பார்க்கல. சும்மா போர் அடித்தா வீடியோ போட்டு பண்ணுவேன். லைக் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நானும் ஒரு WWE ஃபேன் தான். என் ஆம்பிஷன் என்னன்னு சில பேர் கேட்டாங்க. ஒரு WWE ரெஸ்லர் ஆகிறது. எய்ம் வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் பெல்ட் அடிக்கிறது. அதான், முடியலனாலும் சின்ன சாஃப்ட்வேர் இன்ஜினியராச்சும் ஆகணும், அவள் தான். நான் இப்போ எத்தனாவது படிக்கிறேன்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் 7th தான் படிக்கிறேன். 7th படிச்சுக்கிட்டே வீடியோ பண்ணுறானே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வயசுலேயே பண்ணுறேன்னு நினைங்க. இந்த மேட்ச் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிளேயர்ஸ் யாருன்னு எனக்கு பார்த்தா தான் தெரியும். இந்த கேம் நான் முன்னாடி விளையாடிருக்கேன், ஆனால் பிளேயர்ஸ் யாரெல்லாம் கண்டுபிடிச்சதில்ல. இவங்களே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினச்சேன். இந்த கேமோட எடிட்டர், ஃபவுண்டர் எல்லாமே மேட் டிக்கி. அவர் நிறையா கேம்ஸ் பண்ணியிருக்காரு. கேம்ஸ் ஏற்றி விளையாடுங்க, நல்லாயிருக்கும். அந்த கேம்ஸ் ஓப்பன் வேர்ல்டு கேம் மாதிரி தான் இருக்கும், 3D தான். இன்னும் சேர்லாம் இருக்குது. எங்கேயோ பார்த்துருக்கேன். அடா, நம்ம டீனா ப்ரூஸ். ஐயோ, செம்மையாக இருக்கார் பார்க்க. சித்ராலின்ஸ் தான். ஓ, நான் தானே சித்ராலின்ஸ். ஷீல்டு அப்படியே வருது. ஷீல்டுக்குள்ளே திருப்பிட்டா ரொம்ப மோசம். அட ஆண்டவா, ரோமன் ரெயின்ஸுங்க. சுத்தம் ஷீல்டுக்குள்ளே ட்ரிபிள் த்ரெட். யார் ஜெயிச்சாலும் ஷீல்டுக்குள்ளே. கமர்ஷியல் பிரேக். ஆமாம், கேம் விளையாடும் போதே இந்த மாதிரி பிரேக் வரும். जो अब लगती है एक नया स्मार्टफोन लिया, पहले वाला सोचा कि बेच दूं, इसलिए मैंने OLX Hey,
அடுத்த வீடியோக்கு காத்திருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.